1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? அமைச்சர் ஏவவேலுவை ஆதரித்து திமுக துணை முதலமைச்சர் உதயநிதி பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் கூட்டத்தில் இருந்து அவரின் பேச்சிற்கு பெரிதளவு ஆதரவு வராதது திமுகவினர் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது 31 லட்சம் குடும்பங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த திட்டங்கள்லாம் தொடரணும்னா மீண்டும் நம்முடைய உதயசூரியன் உதிக்கணும். அது மட்டும் இல்ல, பல்வேறு வாக்குறுதிகளையும் நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மகளிர் உரிமை தொகை மீண்டும் திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் எவ்வளவு 2000 ரூபாய் உயர்த்தி தருவேன்னு தலைவர் சொல்லியிருக்கிறார். காலை உணவு திட்டம், முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இன்னைக்கு 5ஆம் வகுப்பு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம். அதை விரிவுபடுத்தி 8ஆம் வகுப்பு வரை கொடுப்போம்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். 24 நாட்கள் இருக்கு. நீங்க அத்தனை பேரும் உதயசூரியன் சின்னத்துல வாக்களிக்க போறீங்க. அதை நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. ஆனா நீங்க அடுத்து வர்ற 24 நாட்களும் இந்த பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் இன்னும் சேர்க்கணும். நீங்க வாக்குறுதி கொடுத்திருக்கிற மாதிரி அண்ணன் ஏவவேலு அவர்களை 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும். நிச்சயம் செய்வீங்களா? நாம இவ்வளவு வளர்ச்சி திட்டங்களை செஞ்சிருக்கிறோம், இவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம், நிறைவேற்றி காட்டிருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா இதையெல்லாம் செய்வோம்னு சொல்லி இருக்கிறோம். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.